வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழகூரில் பூத்தவளே கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விஷ்ணு, கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வரையா? இங்கே வந்த பிறகு ஆஃபீஸ் போகலாம். இப்போது ஸ்ரீஜாவின் குரலில் சற்று நிதானம் தொனிக்க விஷ்ணு கண் மூடி ஆழ சுவாசித்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் அவளது வீட்டில் அவன் இருந்தான். அவனை உபசரித்தவளை மறுத்து என்னவாயிற்று என்று கேட்டான். அவனை அழைத்து கொண்டு பூஜை அறைக்கு சென்றவள் அங்கிருந்த பெட்டியை காண்பித்தாள். அப்பா, என்னோட முக்கியமான திங்ஸ் எல்லாம் இதில் வச்சிருப்பாங்க விஷ்ணு. சின்ன வயசுல என் டிராயிங் புக்ல அப்பாவை நான் வரைந்தேன். அப்பா அதை அடிக்கடி எடுத்து பார்ப்பார்னு லெட்டர்ல சொல்லி இருந்தார். எனக்கு அதை பார்க்கணும் போல இருந்துச்சா, அந்த புக்கை தேடலாம்னு திறந்தா இந்த பாக்ஸ் கிடைச்சது என்றவள் அந்த பேழையின் வரலாற்றையும் கூறினாள். இந்த பெட்டியை நான் ஒரு நாளும் திறக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஈஸியா திறக்க வந்துச்சு. இதை பிரிச்சு பாரேன் விஷ்ணு. அவள் குரலில் அந்த பதற்றமும் நடுக்கமும் இப்போது இல்லை எனும்போதும் ஒரு தவிப்பு இருந்தது. விஷ்ணு அந்த மரப்பேழையை பிரிக்க அதில் மஞ்சள் உரைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு உரையை கையில் எடுத்தவன் டு ஜெய் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்ததை பார்த்து புருவங்களை சுருக்கினான். எல்லா உரைகளிலும் அவ்வாறே இருக்க ஒன்றை கையில் எடுத்து அதனுள் இருந்த கடிதத்தை பிரித்தாள் ஸ்ரீஜா. இது எல்லாமே ஜெய்க்கு நான் எழுதின லெட்டர்ஸ் விஷ்ணு. இங்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. அவள் குரலில் உண்மை இருந்தது. உனக்கு ஜெய் அனுப்பும் லெட்டர்ஸ் அதெல்லாம் எங்க? விஷ்ணு கேட்கவும் அவனோடு ஹாலுக்கு வந்து அங்கே அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கடித உரைகளை காண்பித்தாள். டு ஸ்ரீகுட்டி என்ற ஆங்கிலத்தில் உரையின் மேல் எழுதியிருந்தது. 2 கையெழுத்தும் வேறு வேறு என்று பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்து போனது. அதுவரை ஜெய் ஸ்ரீஜாவின் கற்பனையாக இருக்கக்கூடுமோ என்று விஷ்ணுவின் மனதின் ஒரு ஓரத்தில் துளி சந்தேகம் ஒட்டி கொண்டிருந்தது. இப்போது முற்றிலுமாக விலகியது. அவனுக்குமே இப்போது மிகுந்த குழப்பமாக இருந்தது. வேறு யாரும் இங்கு அடிக்கடி வந்து போறதுண்டா? விஷ்ணு கேட்க ஸ்ரீஜா மறுத்தாள். எப்பவாச்சும் முருகன் மட்டும் சுத்தம் செய்யவோ ஏதேனும் ரிப்பேர் செய்யவோ வருவான். அதுவும் பூஜை அறைக்கெல்லாம் வரமாட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல விஷ்ணு. இத்தனை நாட்களில் அவளை இப்படி அவன் பார்த்ததே இல்லை. அவன் மனம் பிசைந்தது. அவளை நெஞ்சோடு அணைத்து ஆறுதல் படுத்த அவன் கைகள் பரபரத்தன. ஜெய் ஜெய் இங்க வந்திருப்பானா விஷ்ணு? ஸ்ரீஜா இதை சொன்னபோது அவள் குரல் தெளிந்து அவள் விழிகளில் ஒரு நம்பிக்கை உணர்ந்தது. விஷ்ணு கேள்வியாக பார்க்கவும், ஜெய்க்கு இந்த வீடு தோட்டம் எல்லாம் அத்துப்படி. போஸ்ட் பாக்ஸ் சாவி கூட ஜெய்கிட்ட இருக்கு. அவள் போஸ்ட் பாக்ஸ் பற்றி சொல்லவும் அதை பற்றி மேலும் தகவல்களை கேட்டான் விஷ்ணு. நான் காலேஜ் போகும் முன் அப்பாக்கு ப்ரெசன்ட் பண்ண போஸ்ட் பாக்ஸ் அது. அவள் சொல்லவும் விஷ்ணு தீவிர யோசனையில் இருந்தான். நான் ஜெய்கிட்ட கேட்குறேன் விஷ்ணு, அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சாரி, உன்னை காலையிலேயே எழுப்பி விட்டுட்டேன். இப்போது அவள் பழைய ஸ்ரீஜாவாக மாறி இருந்தாள். கொஞ்சம் வெயிட் பண்ணு விஷ்ணு, அடை மாவுக்கு போட்டேன். அடை அவையில் செய்திடுறேன், சாப்பிட்டுட்டு போ. அவன் பதிலை எதிர்பார்க்காமல் சமையல் அறைக்கு சென்றாள். டு ஜெய் என்று எழுதப்பட்டிருந்த உரை அவன் கையில் இருக்க அவன் அதை மரப்பேழையில் வைக்கப் போனான். ஸ்ரீஜாவின் கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கும். இன்னொருவனுக்கு எழுதிய கடிதம் அது என்று தெரிந்திருந்தும் டு ஜெய் என்று எழுதப்பட்டிருந்த அவளது கையெழுத்தை அவன் ரசித்து கொண்டிருந்தான். அலமாரியில் டு ஸ்ரீகுட்டி என்று எழுதப்பட்ட உரைகள் அவன் கண்ணில் படவும் அவனுக்குள் ஏதோ ஃப்ளாஷ் அடித்தது. உடனேயே பரபரப்பாக அவன் ஃபோன் கால்கள் செய்யலானான். அந்த 2 உரைகளை மட்டும் எடுத்து கொண்டவன் ஸ்ரீ ஒரு அரை மணி நேரத்தில் வரேன் என்று அவளிடம் தகவல் சொல்லிவிட்டு காரில் பறந்தான். ஒரு முறை கையெழுத்து ஃபோர்ஜரி ஒன்றை கண்டுபிடிக்க நிபுணர் ஒருவரை அரவிந்த் அழைத்து வந்தது விஷ்ணுவின் நினைவிற்கு வர ஃபோனில் அவரது தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து பேசினான். அவர் வெளியில் செல்வதால் உடனேயே வர முடியுமா என கேட்கவும் விஷ்ணு விரைந்தான். இது மேலோட்டமாக பார்க்க வேற வேற கையெழுத்து போல தெரிந்தாலும் இரண்டும் ஒருவரே எழுதினதுதான். அதை நான் உறுதியா சொல்வேன். நார்மலா வலது கைப்பழக்கம் உள்ளவங்க இடது கையால் எழுத பழகினா இப்படி இருக்க வாய்ப்புண்டு. அவர் சொல்ல விஷ்ணுவின் மனதில் இதை பற்றி முழுவதும்
தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதி பிறந்தது. நேராக அலுவலகம் சென்றவன் தனது பர்சனல் அலமாரியில் இருந்து ஒரு சிறிய கேமராவை எடுத்துக்கொண்டு ஸ்ரீஜாவின் இல்லம் நோக்கி விரைந்தான். அவள் தோட்டத்தில் முருகனுக்கு ஆணைகள் பிறப்பித்துக் கொண்டிருந்தாள். வா விஷ்ணு என்றவள் அவனோடு தோட்டத்தை சுற்றி வந்தாள். அன்னைக்கு தொட்டிக்கு மாற்றிய மாங்கன்னு பிழைச்சிருச்சு, சந்தோஷமாக சொன்னாள். நீ காலேஜ் படிக்கும்போது ஜெய் முதலா உனக்கு லெட்டர் போட்டாரே, உனக்கு அந்த லெட்டர் எப்படி வந்துச்சு? விஷ்ணு கேட்டான். எப்படின்னா, எங்க ஹாஸ்டல்ல எங்க எல்லாருக்கும் போஸ்ட் பாக்ஸ் லாக்கர் உண்டு. அதுல இருந்துச்சு. அவள் சொல்லிக்கொண்டே பவழ மல்லியை தரையில் இருந்து எடுத்து கூடையில் போட்டு கொண்டிருந்தாள். உன் அட்ரஸ் எல்லாம் போட்டிருந்துச்சா? அவன் கேட்க அவள் கலகலவென நகைத்தாள். அட்ரஸ் இல்லாம ஹாஸ்டலுக்கு ஜி பூம்பா போல பறந்தா வரும்? எல்லாமே அலமாரியில தான் அடுக்கி இருக்கு. நீயே பாரு. விளையாட்டாக அதே சமயம் இயல்பாக கூறியவளை கூர்ந்து பார்த்தான். சரி வா சாப்பிடலாம் என்றவள் வீட்டுக்குள் செல்ல, காரை லாக் செய்துட்டு வரேன் என்று வாசல் பக்கம் சென்றான் விஷ்ணு. போஸ்ட் பாக்ஸ் இருந்த மரத்தின் பக்க கிளை ஒன்றில் கேமராவை ஒட்ட வைத்தான். அதை தனது போனோடு கனெக்ட் செய்திருந்தான். ஸ்ரீஜா ஜெய் எழுதிய கடிதங்கள் அனைத்தையும் விஷ்ணுவிடம் காட்டினாள். சும்மா பார்க்கத்தான் கேட்ட, மற்றபடி உன் பர்சனல் லெட்டர் என்று மேலோட்டமாக பார்த்தவன் எல்லா உரைகளிலும் தபால் தலை ஒட்டப்பட்டிருந்தாலும் தபால் முத்திரை இல்லாததை கண்டு கொண்டான். அவள் வீட்டின் ஹாலில் அவள் வரைந்திருந்த ஓவியத்திடம் சென்று அதை உற்று பார்த்தான். ஏதோ ஒன்று புரிந்தும் புரியாதது போல இருந்தது. இந்த விஷ்ணு, தேங்காய் சாதம் வச்சிருக்கேன். அவள் அன்போடு அக்கறையோடு புன்னகையோடு அவனுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு வந்து கொடுத்தாள். அவள் முகத்தை ஒரு கணம் பார்த்தவனுக்கு நிறைய யோசிக்க வேண்டி இருந்தது. ஆபீஸ் கிளம்புற என்று அவன் விடை பெற சந்தோஷமாக தலையாட்டினாள். நீ ஒன்றும் கவலைப்படாத விஷ்ணு, அவள் சொல்ல அவனும் புன்னகை செய்தான். அன்று முழுவதும் ஸ்ரீஜாவிற்கு வேலைகள் சரியாக இருந்தது. சற்றே அசதியாக இருக்கவும் விரைவிலேயே உறங்கி போனாள். அலுவலகத்தில் வேலைகளை செய்து கொண்டிருந்த விஷ்ணுவிற்கு நேரம் போனதே தெரியவில்லை. இரவு நெடுநேரம் ஆகிவிட வீட்டுக்கு செல்லலாம் என்ற போனை கையில் எடுத்தவன் ஸ்ரீஜா வீட்டில் பொருத்தி இருந்த கேமரா பதிவுகளை பார்த்தான். அவள் வீட்டுக்கு வந்து போனவர்கள், அந்த வழியே சென்றவர்கள் என எல்லோரும் அதில் பதிவாக இருந்தனர். அச்சமயம் கேமராவும் லைவ் மோடுக்கு செல்ல அதில் தெரிந்த காட்சியை ஓரளவு யூகித்தே இருந்தாலும் சொல்ல முடியாத ஒரு உணர்வு நிலையில் பார்த்து கொண்டிருந்தான். காரை நேராக ஸ்ரீஜாவின் வீட்டுக்கு செலுத்தினான். விளக்கை எரியவும் லேசாக கதவை தட்டிவிட்டு காத்திருந்தான். கதவை திறந்த ஸ்ரீஜா விஷ்ணுவின் முகத்தை கூர்ந்து நோக்கினாள். வா விஷ்ணு, நீ என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியும் என்று ஸ்ரீஜா அவன் முன் கையை நீட்ட விஷ்ணு தன் இயல்பாக அவன் கரத்தை நீட்டினான். அவளோ அவனது கரத்தினை பற்றி குலுக்கவும் ஸ்ரீ என்று அவனையும் அறியாமல் விஷ்ணு அழைத்து விட்டிருந்தான். ஸ்ரீஜா முற்றிலும் வேறாக இருந்தாள். அன்பும் அமைதியும் புன்னகையுமாய் இருப்பவள் நிமிர்வும் தெளிவும் தீர்க்கமுமாய் விஷ்ணுவை பார்த்தாள். உள்ளவா விஷ்ணு என்று உள்ளே அழைத்தவள் அவனை அமர சொல்லி அவன் எதிரே அமர்ந்தாள். ஸ்ரீ விஷ்ணு மீண்டும் அழைக்க, நான் ஜெய் விஷ்ணு புன்னகையோடு சொன்னாள். நொடிக்கு ஒரு தரம் விஷ்ணு விஷ்ணு என்ற அழைப்பு மட்டும் மாறவே இல்லை. ஜெய் விஷ்ணு நடுக்கத்தோடு அழைக்கவும் அழகாய் புன்னகைத்தாள் ஜெய் எனும் ஸ்ரீஜா. இப்போதெல்லாம் ஸ்ரீகுட்டி உன்னை பற்றித்தான் ஓயாமல் கதை கதையாக சொல்கிறாள். அதனால் எனக்கும் உன் மீது மிகுந்த பிரியம் ஏற்பட்டு விட்டது. புதிதாக பார்ப்பது போல ஸ்ரீஜா விஷ்ணுவிடம் பேசி கொண்டிருக்க விஷ்ணு சற்று நிதானித்தான். அவள் போக்கிலேயே பேச வேண்டிய அவசியத்தை உணர்ந்தான். ஸ்ரீ, உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொன்னா? விஷ்ணு தூண்டில் போட்டான். அவள்தான் நான் தான் அவள். என்னை வெளியில் தேடினால் எப்படி தெரிவேன்? அவளுக்குள் நான் இருக்கிறேன் என்று அவளுக்கு இன்னும் தெளிவாக புரியவில்லை விஷ்ணு. மிக தெளிவாக ஜெய் என்ற அடையாளத்தில் இருந்த ஸ்ரீஜா சொல்லவும் விஷ்ணுவிற்கு மேற்கொண்டு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. ஏதோ ஒரு உந்துதலில் தன் மனதினை வெளிப்படுத்திவிட முடிவு செய்தான் விஷ்ணு. நான் ஸ்ரீயை நேசிக்கிறேன் என்றான் உறுதி நிறைந்த குரலில். ஸ்ரீயை நேசிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மகிழ்ச்சி தொனித்தது ஸ்ரீஜாவான ஜெய்யின் குரலில். உண்மைதான், நான் அவளை கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறேன் விஷ்ணு சொல்ல ஸ்ரீஜா என்கிற ஜெய் அவனை உற்று பார்த்தாள். இந்த வாழ்க்கை பயணத்தில் அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் நட்புகள் உறவுகள் எல்லோருமே தற்காலிக சக பயணிகள் தான் விஷ்ணு.
ஸ்ரீகுட்டியுடன் எப்போதும் இருக்கப் போவது ஜெய் மட்டும்தான். என்னால் மட்டும் அவளை முழுமையாக அறிய முடியும், பூரணமாக நேசிக்க முடியும், இறுதி வரை துணை இருக்க முடியும். இந்த உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் விஷ்ணு. ஜெய் என்ற நிலையில் இருந்த ஸ்ரீஜா சொல்லவும் விஷ்ணுவிற்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. ஜெய் தான் ஸ்ரீ, ஸ்ரீதான் ஜெய் எனும்போது ஸ்ரீயை நேசிக்கிறேன்னா ஜெய்யையும் நேசிக்கிறேன்னு தானே அர்த்தம்? விஷ்ணு சொல்லிவிட்டு ஸ்ரீஜாவின் முகத்தை ஏறிட்டான். அவள் முகத்தில் மகிழ்ச்சியும் நிறைவும் தாண்டவம் ஆடியது. நீ புரிந்து கொண்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது விஷ்ணு என்றாள் ஜெய் என்ற ஸ்ரீஜா. நேரமாச்சு, நான் கிளம்புறேன் ஜெய் என விஷ்ணு சொல்லவும் அவன் கையை பற்றி கொண்ட ஸ்ரீஜா சந்தோஷமாக அவனுக்கு விடை கொடுத்தாள். மறுநாள் விடியலின் போதே ஸ்ரீஜாவின் வீட்டுக்கு வந்திருந்தான் விஷ்ணு. விஷ்ணு எப்போதும் போல அகம் முகம் இரண்டும் ஒரு சேர மலர அவனை வரவேற்றாள். நேற்று முழுக்க ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்தியா? முகமெல்லாம் பாரு களைச்சு போயிருக்கு. நைட் தூங்குனியா இல்லையா? கேட்டபடியே காஃபி தயாரித்து கொண்டு வந்து அவன் கையில் திணித்தாள். நான் நேற்று இங்கே வந்தது அவளுக்கு சுத்தமாக நினைவிலேயே இல்லை. விஷ்ணு மனதிலே நினைத்து கொண்டான். விஷ்ணு, நேற்று உன்னை வீணா கலவரப்படுத்திட்டேன். ஜெய்தான் அதையெல்லாம் அங்கே வச்சதாம் பாரேன். வேற யாரு அதை செய்திருக்க முடியும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். அவள் சொல்ல விஷ்ணு ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டான். ஸ்ரீஜா ஜெய்யை உணர்ந்திருக்கிறாள், ஆனால் அறிந்திருக்கவில்லை. அதனால் தான் அவளால் லாஜிக்காக ஜெய்யை அணுக முடியவில்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் அவள் அப்படி அலசி ஆராய நேர்ந்தால் அவளுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்று அவன் அச்சம் கொண்டான். அதனால் அதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளும் முயற்சியை இரவு முழுவதும் மேற்கொண்டான். நான் ஸ்கூலுக்கு போறேன், நீயும் வரையா? அவள் கேட்க, நான் உன்னை ஒருத்தவங்களை சந்திக்க கூட்டிட்டு போகத்தான் வந்தேன் என்றான் அவன். யார் விஷ்ணு? அவள் கேட்கவும் பிரபலமான மனநல மருத்துவரின் பெயரை சொன்னான். நம்ம ஸ்கூலுக்கு அவங்களை ஒரு டாக் கொடுக்க சொல்லி கேட்கலாமான்னு எனக்கு யோசனை வந்தது. அவங்க பூர்த்தியோட ரெகுலர் கஸ்டமர். உன்னை பற்றி சொன்ன, நேரில் வாங்க முடிவு செய்யலாம்னு சொன்னாங்க. விஷ்ணு கூறவும் ஸ்ரீஜா மிகவும் உற்சாகமானாள். விஷ்ணு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இப்போவே அவங்களை பார்க்க போகலாம். அவன் கையை பற்றி அவளே இழுத்து கொண்டு போனாள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விஷ்ணு வெளியில் பொறுமையாக அமர்ந்திருக்க உள்ளே மருத்துவரோடு ஸ்ரீஜா பேசி கொண்டிருந்தாள். விஷ்ணு, ஸ்ரீஜா அவனை உள்ளே அழைத்தாள். டாக்டர், இந்த மந்த் எண்ட் டேட் சொல்லியிருக்காங்க. எனக்கு இவங்களோட பேசிகிட்டு இருக்க ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லோருக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். ஸ்ரீஜா எப்போதும் போல இயல்பாகவே இருக்க மருத்துவர் விஷ்ணுவை பார்த்து ஜாடை செய்தார். ஸ்ரீ, நீ ஸ்கூலுக்கு போறியா? நான் ஒரு டீலரை பார்க்க போகணுமே எனவும் ஆட்டோவில் போய் கொள்வதாக சொல்லி கிளம்பி சென்றாள். விஷ்ணு மீண்டும் மருத்துவரின் அறைக்கு திரும்பி வந்தான். சொல்லுங்க டாக்டர். விஷ்ணு அவர் முகம் பார்த்திருந்தான். அன்னியன் படம் பார்த்துருக்கீங்க தானே? ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது ஒருவரே வேறு நபர் போல செயல்படுவது. டாக்டர் கூறவும் விஷ்ணுதான் அதை கண் கூடாக பார்த்திருந்தானே. ஆனால் எதனால் ஸ்ரீக்கு இப்படி? விஷ்ணுவின் தவிப்பை டாக்டர் புரிந்து கொண்டு அவனுக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார். பொதுவாக சிறு வயதில் கொடூரமான சம்பவங்கள் இல்லை பலாத்காரங்கள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவங்க அந்த கசப்பான நினைவுகளில் இருந்து தப்பிக்க தங்களுக்குள்ளே இன்னொரு நபருக்கு ஜனனம் கொடுப்பாங்க. அந்த கொடிய நினைவுகளின் தாக்கத்தில் இருந்து தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம். இல்லை பழிவாங்கும் எண்ணம் கொண்டு அப்படி ஒரு பர்சனாலிட்டி உருவாகலாம். ஆனால் ஸ்ரீஜாவின் விஷயத்தில் பாசிட்டிவான ஒன்றாக இருக்கு. ஸ்ரீஜா தன்னுடைய தந்தையை இழந்த பிறகு ஏற்பட்ட வெறுமை உணர்வில் இருந்து தன்னை மீட்டெடுக்க அவளை உருவாக்கிய நபர்தான் ஜெய். அவளும் அவள் அப்பாவும் எப்போதும் லெட்டர்ஸ் மூலம் தங்களது உணர்வுகளை பரிமாறிக்கொண்டிருக்கின்றனர். அதனால அவளுக்குள்ள உருவான ஜெய் லெட்டர் மூலம் ஸ்ரீஜாவை தொடர்பு கொண்டு அவளது வெறுமையில் அன்பை நிறைத்திருக்கிறான். ஸ்ரீ என்னிடம் ஜெய்யை பற்றி முதலில் சொன்னபோது யாரோ ஒரு ஆண் அப்படின்னு நினைச்சேன். ஜெயின்னு குறிப்பாக அந்த நபரின் பேர் இருக்க என்ன காரணமாக இருக்கும் டாக்டர்? விஷ்ணு மருத்துவரிடம் கேட்டான். அவளோட அப்பா அவரோட பெற்றோர் பேரின் முதல் எழுத்தை சேர்த்து அவளுக்கு ஜெய்ஸ்ரீன்னு பெயர் வைக்க ஆசைப்பட்டாராம். ஆனால் அவள் அம்மா அது காமன் நேம்னு சொல்லி அதையே மாற்றி போட்டு ஸ்ரீஜான்னு பேர் வச்சிட்டாங்க. ஜெய் என்ற பெயர் அவள் தந்தை அவளுக்கு என்று தேர்ந்தெடுத்த பெயர். மற்றபடி ஜெய் ஆண் இல்லை, பெண்தான். மருத்துவர் மெல்ல சிரித்தார்.
ஸ்ரீ இதையெல்லாம் உங்களிடம் சொன்னாளா டாக்டர்? நீங்க ஜெய் கூடவும் பேசுனீங்களா? விஷ்ணு கேட்க ஆம் என்றார் மருத்துவர். அதானே என்னோட வேலையே என்றவர் விஷ்ணுவிற்கு மேலும் விளக்கி சொன்னார். எத்தனையோ பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக ஸ்ரீஜா இருக்கா. அதற்கு காரணம் அன்பின் மேல் அவளுக்கு இருக்கும் பிடிப்பும் நம்பிக்கையும் தான். அந்த பிடிப்பும் நம்பிக்கையும் எல்லோருக்கும் இருந்துட்டா டிப்ரெஷன், அதனால் ஏற்படும் அடிக்ஷன், தற்கொலைகள் போன்றவை முற்றிலுமாக இல்லாமல் போய்விடும். மிக சிக்கலான உறவு சூழலிலும் அவளோட அம்மா அப்பா ராஜூப்பா சிறு வயதில் அவளுக்கு அன்பை அள்ளி கொடுத்தது அவளை அன்பால் மீட்டுக்கொள்ள காரணமாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மருத்துவர் சொல்லவும் விஷ்ணு ஸ்ரீஜாவை எண்ணி பெருமிதம் கொண்டான். ஆனாலும் அவனுக்கு ஜெய் பற்றி விவரமாக தெரிய வேண்டி இருந்தது. ஜெய் இஸ் ஹர் செல்ஃப் லவ், ப்ரொடெக்டர், ஹீலர். ஸ்ரீஜாவின் தன்னம்பிக்கை ஜெய், அவளோட ஆத்ம பலம் ஜெய், அவளோட சுயம் ஜெய், ஸ்ரீஜாவின் மொத்த அன்பும் ஜெய். டாக்டர் சொல்ல விஷ்ணு வியந்தான். டாக்டர், நான் ஸ்ரீஜாவை நேசிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னனே, அவளை ஜெய்யாக நேற்று இரவில் பார்த்தபோது அதை அவளிடம் சொல்லிட்டேன். ஆனால் ஸ்ரீக்கு தெரியாது தானே. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை நான் எப்படி அணுகுவது? விஷ்ணு கேட்க சிரித்தார் மருத்துவர். உங்களை பற்றி ஸ்ரீஜா சொன்னதை விட ஜெய் சொன்னதுதான் அதிகம். உங்க மேல ஜெய்க்கு அன்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஸ்ரீஜா ஜெய் இந்த இரு நிலைகளையும் ஒரு உதாரணம் வச்சு சொல்லணும்னா, ஜெய் மண்ணில் புதைந்திருக்கும் வேர் போல வெளியுலகத்தின் கண்களுக்கு தெரியாது. ஸ்ரீஜா செடி, அன்புதான் அந்த வேரில் பாயும் நீர். அந்த நீர் உயிராய் அவளுள் பாய்ந்து அன்பெனும் மலர்களை அவளில் மலர செய்து சுகந்தம் பரப்பது. உங்கள் மீது அந்த வேருக்கு அன்பும் நம்பிக்கையும் இருப்பது செடிக்கும் இருப்பது போலத்தான். டாக்டர் கவித்துவமாக சொல்லவும் அன்பெனும் நீராகத்தான் அவளுக்கு இருக்க வேண்டும் என விஷ்ணு புரிந்து கொண்டான். அப்போ ஸ்ரீஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர்? அவன் கேட்க பெரிதாக சிரித்தார் மருத்துவர். உலகத்துல யோகிகளும் ஞானிகளும் இந்த நிலையை அடையத்தான் தவம் இருக்காங்க. ஸ்ரீஜா ஜெயின்னு 2 நிலைகளையும் இந்த பெண் கான்சியஸ்லி உணரல. அதனால மெடிக்கல் டேர்ம்ஸ் படி இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இந்த 2 நிலைகள் இப்போதைக்கு தனித்தனியே இருந்தாலும் அது அவளோட பலம். 2 ஐடென்டிட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பத்தை விளைவிக்க கூடியதா இருந்தா ட்ரீட் செய்வோம். இவ விஷயத்துல இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியின் பலத்தில் தான் ஸ்ரீஜா அவளாக இருக்கிறாள். நாம அதை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்பது என்னோட ஒப்பீனியன். அவள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருக்கிறாள் அப்படின்னு அவளுக்கு தெரிய வந்தா எப்படி ரியாக்ட் செய்வான்னு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். விஷ்ணு கேட்க அவனை அன்பாக பார்த்தார் மருத்துவர். அவள் மீது அவன் வைத்திருக்கும் ஆழமான காதல் அவன் கண்களில் வழிந்தது. உங்களிடம் மட்டும்தான் தன்னை 2 நிலைகளிலும் முழுமையாக அவள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கா. நீங்க பொறுமையாக இருங்க. ஜஸ்ட் லவ் ஹர் ஆஸ் யூ ஆல்வேஸ் டூ. உங்க அன்பினால் ஸ்ரீஜாவும் ஜெய்யும் ஸ்பிளிட் என்ற நிலையில் இருந்து ஒன்றாக மெர்ஜாக வாய்ப்புகள் இருக்கு என்றவர் அவனை தட்டி கொடுத்தார். மருத்துவரை சந்தித்த பின் விஷ்ணு வெளி வேலைகள் சிலவற்றை முடித்து கொண்டு ஸ்ரீஜாவின் வீட்டுக்கு சென்றான். அவள் அப்போதுதான் வீடு திரும்பி இருந்தாள். கனிமொழி, அரவிந்த் மேரேஜுக்கு என்னோட பரிசு. அவளிடம் பத்திரத்தை கொடுத்தான் விஷ்ணு. 3 தளம் கொண்ட வில்லாவின் டாக்குமெண்ட் அது. அரங்கநாதன் ஐயா, கோதை அம்மா, அரவிந்தோட சித்தி தங்கைகளோடு ஒரே வீட்டில், ஆனால் தனித்தனி தளங்களில் கனிமொழி அரவிந்த் ஒன்றாக வசிக்கலாம் என விஷ்ணு கூறவும் ஸ்ரீஜா அருமையான பரிசு என அவனை பாராட்டினாள். நான் இன்னும் ஓவியம் வரையவே இல்லை விஷ்ணு. நாளைக்கு அதுதான் முழுநேர வேலை அவள் கூறவும் மறுநாள் அவனுக்கு நிறைய வேலைகள் இருப்பதாகவும் புதனன்று கோயிலில் சந்திப்பதாகவும் கூறி சென்றான். புதன்கிழமை காலை மிகவும் அழகாக விடிந்தது. அன்றைய சுபதினத்தில் 10 மணியில் இருந்து 11:30 வரையிலான முகூர்த்தத்தில் கனிமொழி அரவிந்த் இருவருக்கும் திருமணம் நடக்கவிருந்தது. ஸ்ரீஜா அதிகாலையிலேயே கிளம்பி கனிமொழியின் வீட்டுக்கு சென்றிருந்தாள். அரவிந்தின் சித்தியும் அவர் மகள்களும் கனிமொழிக்கு நகை, முகூர்த்த புடவை அணிவித்து கோயிலுக்கு அழைத்து சென்றனர். அடர் பச்சையும் கருஞ்சிவப்புமாய் நட்சத்திரங்கள் தெளித்திருக்க அதே வண்ணங்கள் கலந்த பார்டர் வைத்த சணல் மற்றும் பருத்தி கலந்த வழவழப்பான வெண்ணிற சேலை ஸ்ரீஜாவின் தேகத்தை தழுவி இருந்தது. ரவிவர்மா ஓவியம் உயிர் பெற்று வந்ததோ என எண்ணும்படி அழகுடன் மிளிர்ந்தாள். ஆர்கானிக் ஜுவல்ஸ் எனப்படும் இயற்கை பொருட்களான விதைகள், கொட்டைகள், இலை சருகுகள் இவற்றால் செய்த அணிகலன்களை அணிந்திருந்தாள். விஷ்ணு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வருவான்?
அவள் மனதில் சிறு எதிர்பார்ப்பு இருக்க கோயிலை அடைந்ததும் அவனை நாலாபுறமும் தேடினாள். அரவிந்தை அழைத்து கொண்டு மாப்பிள்ளை தோழனாக உடன் வந்த விஷ்ணுவை கண்டதும் மனம் நிறைய புன்னகைத்தாள். பச்சை சிவப்பு கரை வைத்த வெள்ளை வேஷ்டி அணிந்திருந்தான். பச்சை நிறத்தில் சிவப்பு கோடுகள் இட்ட குர்தா அவனை கம்பீரமாக காட்டியது. அவனை கண்டதும் ஓடி சென்று அவன் கரத்தை பற்றி கொண்டவள், நீ மேட்சிங்கா போட்டுட்டு வருவேன்னு நினைச்சிட்டே இருந்த விஷ்ணு, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? அன்று சொன்னதைப் போலவே இன்றும் அவள் சொல்லவும், உன்னை நீ கண்ணாடியில பார்க்கலையா என்றான் புன்னகையோடு. அவன் அவ்வாறு கூறவும் தன் முகத்தை தடவி பார்த்தவள் அவனது குறும்பு கொப்பளிக்கும் விழிகளின் சிரிப்பை கண்டு குதூகலித்தாள். விஷ்ணு, நீ நிஜமாவே உன் ஸ்டாஃப் எல்லாம் சொல்ற மாதிரி ரொம்ப மாறிட்ட என்று சந்தோஷமாக சொன்னாள். மாற்றம் தந்தவள் நீதான? விஷ்ணுவின் மனம் உல்லாசமாக பாடியது. கனிமொழி அரவிந்தின் திருமணம் மிக அழகாக நடந்தேறியது. திருமண பரிசு என ஸ்ரீஜா சில பத்திரங்களை கொடுக்கவும் விஷ்ணு யோசனையாக பார்த்தான். நானே உருவாக்கின பழத்தோட்டமும் குட்டி ஃபார்ம் ஹவுஸும். கனி, அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல மிக்சி கிரைண்டர் எல்லாம் இல்லை, ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் தான் என்று சொல்ல அங்கே சந்தோஷ சிரிப்பலை பரவியது. விஷ்ணு பரிசளித்த புதிய வீட்டிற்கு அரவிந்த் கனிமொழி தம்பதி சமேதராக கிரக பிரவேசம் செய்ய குடும்பத்தினருடன் கிளம்பினர். ஸ்ரீஜா விஷ்ணுவின் காதை கடித்தாள். விஷ்ணு, அவங்க எல்லாரும் போகட்டுமே, நாம் அங்கே போய் என்ன செய்ய போறோம்? உங்ககிட்ட ஒன்று காட்டணும் என்று சிறு பிள்ளையின் உற்சாகத்தோடு கூறவும் மாலை விருந்துக்கு வருவதாக சொல்லிவிட்டு அவர்களை வழி அனுப்பி வைத்து ஸ்ரீஜாவுடன் அவள் வீட்டுக்கு சென்றான் விஷ்ணு. அவர்கள் வீட்டுக்குள் நுழையவும் பின்னோடு வேவு பார்க்க வந்தது போல மழை வேகமாய் பொழிய தொடங்கியது. முதல்ல விஷ்ணுக்கு தான் காட்டுவேன், அப்புறம்தான் உங்ககிட்ட காட்டுவேன், எப்போதும் போல மழையோடு பேசினாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் விஷ்ணுவை கைகள் கொண்டு இரு கண்களையும் பொத்தி கொள்ள சொன்னாள் ஸ்ரீஜா. என்ன ஸ்ரீ? விஷ்ணு கேட்க, நீ ஒட்டகச்சிவிங்கி மாதிரி உயரமா இருக்க, நான் டெடி பியர் மாதிரி குட்டியா இருக்க, இல்லைனா நானே உன் கண்ணை பொத்தி கூட்டிட்டு போவேன், ஒழுங்கா கண்ணை பொத்து. அவள் உரிமையுடன் அதட்டியதை ஆனந்தமாய் ரசித்தான். அவன் இன்னும் கண் பொத்திய நிலையிலேயே இருக்க பூஜை அறைக்குள் அழைத்து சென்றாள். அங்கே திரையிடப்பட்ட ஓவிய சட்டம் முன் அவனை நிறுத்தினாள். இப்ப கண்ணை திறந்துக்கோ அவள் சொல்லவும் அவன் கைகளை அகற்றி விழிகளை திறந்து அந்த வெளிச்சத்திற்கு பழக சற்று கண்ணை கசக்கினான். அவனை ஒட்டியபடி நின்று கொண்டிருந்த அவளின் அருகாமையை மனதிலே நிறைத்து கொண்டு அதன் இனிமையில் திளைத்தான். கனி, அரவிந்த் 2 பேரோட போர்ட்ரைட் வரையலாம்னு ரொம்பவே முயற்சி செய்தேன் விஷ்ணு. அவள் கூறியதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் விஷ்ணு. எனக்கு மனசுல அவங்க உருவத்தை கொண்டு வரவே முடியல. அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அப்புறம் அவன் தூண்டினான். சரி, அப்பாவை வரையலாம், இல்ல அம்மா ராஜுப்பா யாரையாச்சும் வரையலாம்னு ட்ரை பண்ண விஷ்ணு. அவள் சொல்லவும் அவன் புருவத்தை சுருக்கினான். எனக்கு போர்ட்ரைட் வரையவே வராதுன்னு போய் தூங்கிட்ட. நைட்டு எப்போ எழுந்து வரைஞ்சேன்னே தெரியல விஷ்ணு. இந்த ஸ்டூல்ல அப்படியே தூங்கி இருக்க. காலையில முழிச்சு பார்த்தா ப்ரஷ் கலர் எல்லாம் என் முகத்துல அப்பி. நீ கண்ணாடி பார்க்கலையான்னு கேட்டப்போ முகத்துல கலர் அப்பி இருக்கும்னு நினைச்சிட்டேன். அவள் சிரித்து கொண்டிருக்க விஷ்ணு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உன்னை நீயே வரைஞ்சையா? அவன் சற்றே பரிகாசமாக கேட்க அவள் சிணுங்கினாள். அவன் குரலில் தான் பரிகாசம் இருந்ததே தவிர மனதில் சிந்தனை இருந்தது. அவள் தன்னில் இருக்கும் ஜெயை தன் உருவமாகவே வரைந்திருப்பாளோ என்று நினைத்தான். மிகுந்த பீடிகைக்கு பிறகு அந்த சித்திரத்தை மறைத்து கொண்டிருந்த சீலையை மெல்ல விலக்கினாள். கம்பீரத்தோடும் மிடுக்கோடும் ஒளிர்ந்த வதனத்தில் புன்னகை சிந்தும் இதழ்களும் அன்பை பொழியும் விழிகளுமாக இதனால் வரை ஸ்ரீஜாவின் அகத்தில் ரகசியமாய் ஒளிந்து கொண்டிருந்தவன் சித்திரத்தில் பிம்பமாய் ஜெய் என்று கீழே கையொப்பம் இட்டிருக்க அதை ஆழமாக பார்த்தவனின் முகத்தில் நிறைவான புன்னகை. இந்த கையொப்பம்தானே அவளது ரகசியங்களை அவன் அறிந்து கொள்ள உதவியது. அன்று டு ஸ்ரீகுட்டி என லெட்டரில் இருந்த கையெழுத்தும் ஓவியத்தில் இருந்த கையெழுத்தும் ஒன்று போலவே இருக்கவும் தான் அவன் நிபுணரை நாடி சென்றான். அவனது சிந்தனை ஓட்டத்தை அறியாதவள் சித்திரத்தில் இருந்த உருவம் அதே புன்னகையோடு தன் முன் நின்று கொண்டிருப்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள். விஷ்ணு, என்னவோ மிஸ்ஸிங் என்று ஓவியத்தை பார்த்தபடி அவள் கூற அவனும் சித்திரத்தில் தத்ரூபமாக இருந்த தனது உருவத்தை பார்த்தான். என்ன நினைத்தாளோ ஓடி சென்று ஸ்கெட்ச் பேனா ஒன்றை எடுத்து வந்து சித்திரத்தில் ஜெய் என்ற கை ஒப்பத்திற்கு அருகில்
ஸ்ரீ என்று அழகாய் தீட்டினாள். இப்போ ஓகே என்ற பேனாவை அதனிடத்தில் வைக்க சென்றாள். அவள் ஏன் அப்படி செய்தாள் என்று அவனுக்கு புரியவில்லை. அவன் இன்னும் அறியாத ஏதேனும் ஒரு ரகசியமா என்று அவனுக்கு தெரியவில்லை. மீண்டும் அவன் அருகில் வந்து நின்றவள் சித்திரத்தையும் அவனையும் பார்த்து நிறைவாக புன்னகைத்தாள். விஷ்ணு எப்போதும் போல அன்பு சொட்டும் அவளது அழைப்பு செவிகளில் தேனாய் பாய அவளை நோக்கி திரும்பியவன் அவளை மெல்ல அணைத்து கொண்டான். அவளிடம் இன்னும் பல பல ரகசியங்கள் புதைந்திருக்கலாம். அதை பற்றி அவன் அறியாதிருக்கலாம். தன்னை போல பிறரையும் நேசி. முதலில் தன்னை முழுமையாக நேசிக்க தெரிந்தவனே பிறரை அதுபோல நேசிக்க முடியும் என்று அவள் உணர்த்தியதை அவன் முழுமையாக அறிந்து கொண்டிருந்தான். ஸ்ரீஜாவினும் அன்பு பெருவழியில் ஐக்கியமாகிவிட்டிருந்தான் விஷ்ணு பிரசாத். அவர்களின் முதல் சந்திப்பின் சாட்சியாய் நின்ற மழை, மறு சந்திப்பின் போதும் தவறாது எட்டி பார்த்த மழை இன்று நிறைவாய் பொழிந்து கொண்டிருந்தது. சுவாரஸ்யமான ரகசியங்களோடு அன்பினும் பாதையில் அவர்கள் பயணம் தொடர ரகசியமாய் ரகசியமாய் இனிமையாய் நாமும் விடை பெற்றுக் கொள்வோம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.